உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். யூடியூபர் இர்ஃபானுக்கு சென்னை காவல்துறை 1500 ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், எதற்காக யூடியூபர் இர்ஃபானிற்கு 1500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது? இதன் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. இர்ஃபான் நியூஸ் என்ற யூடியூப்ல உணவு தொடர்பான வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமானவர் இர்ஃபான். இவர் பிரம்மாண்டமான அசைவ உணவுகளை சாப்பிட்டபடி இவர் கொடுக்கும் ரிவ்யூக்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பெரும் பொதுமக்களிடையே பெரும் பிரபலம் பெற்றது. இந்த நிலையில தொடர்ச்சியாக இவர் பல்வேறு சர்ச்சைகளிலும் சிக்கி வருகிறார். குறிப்பாக இவருக்கு பல லட்சம் பேர் இவரது யூடியூபை ஃபாலோ செய்யும் நிலையில இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக தனக்கு பிறக்கும் குழந்தையின் ஜெண்டரை வெளியிட்டதற்காக பல்வேறு சர்ச்சையானது கிளம்பிய நிலையில தற்போது கடந்த சில நாட்களாக யூடியூபர் இர்ஃபான் ஹெல்மெட் அணியாதபடி டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட், அதாவது சேதமடைந்த நம்பர் பிளேட்டுடன் தனது இருசக்கர வாகனத்துல பயணிக்கும்படி ஒரு வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி, குறிப்பாக இதனை ஒரு நபர் ஒருவர் சமூக வலைதளங்கள்ல சென்னை காவல்துறையை டாக் செய்து இவர் மீது அபராதம் ஏதேனும் விதிக்கவில்லையா என்பது தொடர்பான கேள்வியை முன்வைத்தார். இந்த நிலையில தற்போது இர்ஃபான் ஹெல்மெட் அணியாமலும் மற்றும் சேதமடைந்த நம்பர் பிளேட்டுடன் பயணித்ததாக கூறி அவருக்கு 1500 ரூபாய் அபராதமானது சென்னை போக்குவரத்து காவல்துறை தரப்புல விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஹெல்மெட் அணியாமல் சென்றதாக 1000 ரூபாயும், சேதமடைந்த நம்பர் பிளேட்டுடன் பயணித்ததாக 500 ரூபாய் என மொத்தம் 1500 ரூபாய் ஆனது தற்போது விதிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் நடிகர் பிரசாந்த் அவர்கள் இதே போல ஹெல்மெட் அணியாமல் பேட்டி அளித்ததாக அவர் மீது 2000 ரூபாயானது சென்னை போக்குவரத்து காவல்துறை தரப்புல விதிக்கப்பட்ட நிலையில தற்போது யூடியூபர் இர்ஃபானுக்கும் ஒரு அபராதம் தொகையானது சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.